திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் போதை ஆசாமி தள்ளிவிட்டதால் தனியார் பேருந்தில் இருந்து கீழே விழுந்த நடத்துனர் படுகாயமடைந்தார். திருத்தணியில் இருந்து வேலூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் போதை ஆசாமி ஒருவர் டிக்கெட் எடுக்க முடியாது என கூறி நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பழைய கமலா தியேட்டர் அருகே தனியார் பேருந்து சென்றபோது போதை ஆசாமி தள்ளிவிட்டதில் பேருந்தில் இருந்து கீழே விழுந்த நடத்துனர் சண்முகம் படுகாயமடைந்தார். விடிய அரசு வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துள்ளதால் போதை ஆசாமிகளின் அட்டூழியம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஞாயிறு விடுமுறை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் பக்தர்களின் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. இதனால் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே குடித்தண்ணீரில் கழிவுநீர் கலந்த நீரை குடித்ததால் 10க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெருமாநல்லூர் ஊராட்சி காலனியில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியில் குடித்தண்ணீர் பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்துள்ளது. இதனை அறியாத அப்பகுதி மக்கள் மாசு கலந்த நீரை குடித்துள்ளனர். இதனால் குழந்தைகள், பெண்கள் என 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மெத்தன போக்குடன் நடந்து கொண்ட ஊராட்சி நிர்வாகத்தின் மீதும் பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் வனப்பகுதியில் உடும்புகளை வேட்டையாடிய 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். சாத்தனூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பெண்ணையாறு காப்புக்காடு பகுதியில் ரோந்து பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வனப்பகுதியில் வேட்டை நாய்களை வைத்து அரிய வகை உடும்புகளை வேட்டையாடும் செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மைக்கேல் அலெக்சாண்டர், வின்சென்ட் ராஜ் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்தனர். மேலும் வேட்டை நாய்களுடன் தப்பி ஓடிய அதே பகுதியைச் சேர்ந்த தங்கமணி என்பவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உரக்கடைகளில் தரமற்ற விதைகளை விநியோகித்ததால் மக்காச்சோள விளைச்சல் பாதிக்கப்பட்டது. காமாட்சிபுரம், கோட்டைப்பட்டி உட்பட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அப்பகுதியில் உள்ள உரக்கடைகளில் இருந்து மக்காச்சோளம் விதைகளை விலைக்கு வாங்கி நடவு செய்துள்ளனர். இந்நிலையில் நன்கு வளர்ந்திருந்த மக்காச்சோளத்தை உரித்து பார்த்ததில் உள்ளே வெறும் கதிர் மட்டும் இருந்ததால் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி டயர் வெடித்து விபத்திற்குள்ளானது. நெல்லூர் பகுதியில் இருந்து லாரி ஓட்டுநர் பாலகிருஷ்ணன் என்பவர் சிலிக்கன் துகள்களை லாரியில் ஏற்றிக்கொண்டு செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது லாரியின் முன்டயர் வெடித்ததில் நிலை தடுமாறி பாலத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கோயில் திருவிழாவில் 2 தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து 20க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டுக்கடை காஞ்சிநகர் பகுதியில் உள்ள பொன்மாரியம்மன் கோயிலின் திருவிழாவின் போது கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவதற்கான பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் 2 தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 8க்கும் மேற்பட்ட இளைஞர் பயங்கர ஆயுதங்களால் தாக்க முயன்றுள்ளனர். இது குறித்து காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் சானார்பட்டி காவல் நிலையம் முன்பு 20க்கும் மேற்பட்ட பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.